ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நாம இதுல மந்திர புஷ்பம் அப்படிங்கிற ஒரு வேத மந்திரங்களை பத்தி அதனுடைய விளக்கங்களையும் நாம இதுல பார்க்கிறோம். எந்த ஒரு மந்திரம், எந்த ஒரு பாடம் எடுக்கிறதாட்டு இருந்ததுனாலும் குருஸ்துதி வேணும். குருஸ்துதி இல்லாம எதுவுமே இல்ல. குரு இல்லா வித்தை பாழ் அப்படிங்கிறது சாஸ்திரமும். அதனால குருஸ்துதியை சொல்லிட்டு இந்த பகுதிகளுக்கு பயணம் செய்யலாம். ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ஓம். இந்த மந்திர புஷ்பங்கிறது வேத மந்திரம். வேத மந்திரம்னா என்ன அப்படின்னா, அது எப்ப வந்தது அப்படிங்கிறது தெரியாது. பிரபஞ்சத்துல ஆதியில வெளிப்பட்ட ஒளி அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ஒளியிலிருந்து கிரகிக்கப்பட்டு, அது ஞானிகளால உள்வாங்கப்பட்டு, அது பாரம்பரியமா செவி வழியாக அது ஒரு முனிவர்கிட்ட இருந்து சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கப்பட்டு, இன்னைக்கு வரைக்கும் நாம இத படிச்சுக்கிட்டு வரோம். இந்த வேத மந்திரங்கள்ல எப்படி இருக்கும்னா, ஒரு ரிதம் இருக்கு. ஒரு ஒழுங்கு இருக்கு. ரிதம் அப்படின்னா ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கு யாரு குடுத்தாங்கன்னா, அது படைக்கப்பட்ட போதே அது இப்படித்தான் அப்படிங்கிறதுனால படைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன வரைமுறைன்னா, அதுதான் வரைமுறை. எப்படி அந்த சொல்லப்பட்டிருக்கிறதோ, சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையிலவேயே நாம சொல்லிக்கிட்டே வருது. இன்னைக்கு வரைக்கும் இதேதான். அப்ப அதனால மற்ற மந்திரங்களுக்கும், வேத மந்திரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அப்ப இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏற்ற இறக்கங்கள், அதனுடைய பொருளை ஆழ்ந்து உணர்ந்து அனுபவித்து, நாம அந்த ஏற்ற இறக்கங்களோட நாம அத பாடும் பொழுது, நமது உள்ளமேயே நமக்கு ஒரு சுகமும், ஒரு ஆனந்தமும், ஒரு நிம்மதியும், அ அது எல்லையில்லாத ஒரு அமைதிய குடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது இந்த வேத மந்திரம்ங்கிறது. அந்த வேத மந்திரங்கள்ல நாம இன்னைக்கு எடுத்திருக்கிறது மந்திர புஷ்பம். ஏன் இந்த மந்திர புஷ்பம்ங்கிறது எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மந்திர புஷ்பத்துல எத பத்தி பேசுது அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இடையிலான ஒரு தொடர்ப பத்தி பேசுது. இயற்கைக்கும் நமக்குமான ஒரு சம்பந்தத்த பத்தி பேசுது. மற்ற ஒவ்வொரு மந்திரங்களும் ஒரு விஷயத்த சொல்லும். ஆனா, இதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்ப நம்ம எல்லாருமே இந்த மந்திர புஷ்பம் எப்படி கேட்டிருப்போம்? கோவில்கள்ல கேட்டிருப்போம். ஒரு பூஜைகள், காரியங்கள்னு சொல்லிட்டு நடக்கும்போது, அதுல கடைசி தீபாராதனை காட்டும்போது, முழுசா இந்த மந்திரத்த பாடணும். ஆனா, முழுசா பாடுறாங்களோ இல்லையோ, ஆனா அதுல உள்ள குறிப்பிட்ட ஒரு 2 அத்தியாயங்கள், ஒரு 2 பாடல்கள பாடி அத முடிப்பாங்க. நம்ம இந்த பாடல்கள கேட்கும்போதே, நெறைய பேருக்கு அந்த துவனி, அந்த உச்சரிப்பு முறை இது எல்லாத்தையுமே கேட்கும்போதே, நம்மள அறியாமலவேயே உடல் சிலிர்த்து, அ அதுல மெய்மறந்து நம்ம கவனிப்போம் அத. திரும்பவும் அந்த மந்திரத்த சொல்ல மாட்டாங்களா? இது கேட்டிருக்கக்கூடியவங்க அப்படி ஃபீல் பண்ணி இருந்திருக்கலாம், அப்படிங்கிறதுனால சொல்றேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு பிணைப்பை நமக்குள்ள ஏற்படுத்தும். உணர்ச்சிகளோட, உணர்வோட நம்மள தொடர்பு படுத்திக்கும்.
ஏன் நம்ம வந்து கேட்டதே கிடையாது. இந்த ஒரு சமஸ்கிருத பதம் நம்மளுக்கு தெரியாது. இதனுடைய பொருள் தெரியாது. ஆனா, அந்த உச்சரிப்பு முறைகளோட அவங்க உச்சரிக்கும்போது, நம்மள அறியாமலவேயே நம்மளுடைய உணர்வோட அது வந்து அந்த மந்திரம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துது. எப்படி அது நடக்குது? அதுதாங்க விஷயம். ஏன்னா, அந்த மந்திரம் பேசுறது என்னதுன்னா, பிரபஞ்சத்துக்கும் நமக்குமான ஒரு சம்பந்தத்த பத்தி தான் அந்த மந்திரம் பேசுது. இது முழுசா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் அது சாமிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனைகள் எல்லாமே பண்றதுக்காக வேண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கோவில்ல பண்ணக்கூடியது. அது வந்து ஒரு புனிதமான ஒரு சடங்கு, வழிபாடுகள் இதுல தான் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் போயி, நமக்குள்ளவேயே தினமும் எப்போதும் அது வந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அது வந்து புரிய வரும். இப்போ புஷ்பம் அப்படின்னு சொன்னா மலர். இது எல்லாருக்குமேயே தெரியும். புஷ்பம்னா மலர். இதுல மந்திரம் அப்படின்னு சொல்றோம். புஷ்பம்னா மலர். ஆனா மந்திரம்ங்கிறது வந்து என்னது? நம்ம வந்து புஷ்பாஞ்சலி பண்றோமே! புஷ்பங்கள எடுத்து நம்ம அர்ச்சனை பண்றோம். அக்ஷதைகள எடுத்து அர்ச்சனை பண்றோம். குங்குமத்த எடுத்து நம்ம அர்ச்சனை பண்றோம். அப்ப இதே மாரி இது வந்து பூவ எடுத்து நம்ம வந்து அர்ச்சனை பண்றது. அப்படின்னு தோணும். ஆனா வாஸ்தவத்துக்கு மந்திர புஷ்பங்கிறது மலர் தான் அந்த மந்திரமே. மலர் தான் மந்திரமே. நம்ம அந்த பூவ கையில வச்சுக்கிட்டு நம்ம போடுறோம். எப்படி போடுறோம்? ஓம் மாத்ரே நமக, நிராகராயே நமக, நிர்குணாயை நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூவ நம்ம வந்து போடுறோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, நம்ம இங்க ஒரு மந்திரத்த சொல்லி, இந்த மந்திரம் தான் இந்த பூவுகள்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுறோம் இல்லையா? ஆனா, இந்த மந்திர புஷ்பத்துல என்ன விசேஷம்னா, இந்த நம்ம பூன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மலர் தான் மந்திரமே. அப்போ இது என்னது வித்தியாசமாட்டு இருக்கே! அப்படின்னு தோணும். எப்படின்னா, இந்த மலர்ங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு அனுபவம். நம்மளுடைய அனுபவத்த தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, அர்ச்சனை பண்றோம். நம்மளுடைய அனுபவம் தான் நமக்கு ஒரு விவேகத்த குடுக்கிறது. அந்த விவேகத்தின் மூலமாட்டு தான் நாம இது பண்றோம். அப்ப இங்க நம்ம எங்க பண்றோம்? நமக்கு நாமே தான் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்களோட பயணிக்கும். நம்ம போக போக ஒவ்வொரு பாடல்களா நம்ம உள்ளுக்குள்ள போக போக நம்ம இத தெரிஞ்சுக்குவோம். இப்ப இந்த மந்திர புஷ்பம் எதுல இருக்கு அப்டின்னா, கிருஷ்ண யஜுர் வேதத்துல தைத்திரிய ஆரண்ய பகுதியில இந்த மந்திர புஷ்பத்த பத்தி பேசுது. இப்ப இது வந்து பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களினுடைய நிலைப்பாடு, இயற்கை. இயற்கைன்னு சொல்லும்போது எத சொல்றோம்? நம்ம வந்து மரம், செடி, கொடிகள்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லுவோம். இயற்கைன்னு சொன்னாலே நம்ம வந்து இப்படிதான் நம்ம வந்து நெனச்சிருக்கிறோம். அப்ப இயற்கைன்னு சொல்லும்போதே பஞ்சபூதங்கள் வந்துருது, நிலவு வந்துருது, நட்சத்திரங்கள், மேகங்கள், சூரியன், சந்திரன் இது எல்லாமே. ஆக அப்போ இது எல்லாத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். இத அறிந்து கொள்ளக்கூடிய விதமாட்டு தான் இந்த மந்திரங்களினுடைய ஒவ்வொரு மந்திர பத்தியே தான் பேசுது. ஆரம்பம் ஆரம்பிக்குதுன்னா, நீரை பிரதானமாக வைத்து வருகிறது. ஏன்னா இது வந்து புஷ்பம்னு எடுத்துக்கலாம். புஷ்பம்னா அப்ப பூ எப்படிங்க பூக்கும்? தண்ணி இல்லாம பூக்குமா? பூக்காது இல்லையா? அப்ப என்ன செய்யுது? நீர பத்தி தண்ணீர் எப்படின்னா, பூக்கு மட்டும் தான் தண்ணீரா? இல்ல. உலகிலேயே அடிப்படையே அது நீர் தான். அப்போ என்ன ஆகுது? நீர் அமையாது உலகு. அப்படிங்கக்கூடியதோட ஆரம்பிக்குது. அப்ப தண்ணீர்ல தான் பூ மலர்கிறது. தண்ணி இல்லைன்னா மலராது. அப்ப தண்ணீர்ங்கிறத வைத்து இந்த மந்திரம் வந்து பேசுது. தண்ணீர் தாங்க ஒரு பூ பூக்கணும்னா தண்ணீர் தாங்க ஆதாரம். இந்த
பூ பூ இது இப்படி சொல்றதுனால என்ன கிடைக்குது இல்லையா? இது பார்க்கும்போது தண்ணீர் அப்படின்னு சொல்ற தண்ணீர்ங்கிறது தான் என்னது அனுபவம். இந்த ஆபத்தின் மூலமாட்டு நமக்கு கிடைக்கிறது அறிவுங்கக்கூடிய ஒரு மலர் மலர் அறிவு கிடைக்கிறது, விவேகம்ங்கக்கூடிய ஒரு என்ன விவேகம் கிடைக்குது? இதே அனுபவம் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. இந்த அனுபவத்திலிருந்து நாம ஒரு பாடத்தை கத்துக்கிறோம். ஒரு ஒரு தெளிவுக்கு நம்ம வரோம். என்ன தெளிவுக்கு வரோம்? இப்படி போனால் நல்லது, இப்படி போனால் சரியில்லை. இப்படி போனால் நம்ம நல்ல விஷயங்களோட பயணிப்போம். இந்த வழியில போனா நமக்கு கஷ்டங்களும், துயரங்களும், துன்பங்களும் தான் வரும். ஒரு அனுபவம் கிடைக்குது. இந்த அனுபவத்தின் மூலமாட்டு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அப்போ இந்த தெளிவுங்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா அறிவுன்னு சொல்றோம். இந்த தெளிவு, அந்த அறிவு மலராட்டு மலர்கிறது. இப்ப பாருங்க, இப்ப ஒரு அனுபவம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த அனுபவம் யாருக்கு யாருக்கு கிடைக்குது இந்த அனுபவம்? இப்போ வந்து அந்த அனுபவத்த யாரு உணர்கிறார்களோ அவங்க. இப்ப இங்க வந்து அனுபவத்த நம்ம உணர்து எதுனாக்கா மனசு. அப்ப பாருங்க, தண்ணீர்ல தான் மலர் மலர்கிறது. அனுபவத்துல தான் தெளிவு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. இந்த அனுபவம் யாருக்குன்னு கேக்குது. அதுவே பதிலையும் சொல்லுது. இந்த அனுபவம் மனசுக்கு தான் இந்த அனுபவம். அப்ப என்ன ஆகுது? அப்போ மனசுக்கு தான் ஆதாரம். மனசுக்கு தான் இந்த அனுபவம்னு டிராவல் பண்ணுது இந்த மந்திரம். அடுத்தது போகுது. மனசுக்கு தாங்க இந்த அனுபவம். சரி. அப்போ இந்த மனசுக்கு இந்த ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னா, இந்த அனுபவம் மனசுக்கு எதனால கிடைக்குது? இப்படி அதாவது இப்ப நான் சும்மாவே உட்கார்ந்திருந்தேன்னாக்க எனக்கு எந்த விதமான அனுபவமும் இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு செயலிலேயோ ஒரு செயல செய்யறேன். பேசுறதுங்கிறது ஒரு செயல், கேட்கிறதுங்கிறது ஒரு செயல். எல்லாமே ஒரு ஒரு செயல்கள். நுகர்கிறதுங்கிறது ஒரு செயல், சாப்பிடுறதுங்கிறது ஒரு செயல். எல்லாம் ஒரு செயல். இப்போ இந்த செயல்களின் மூலமாக எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அப்ப அந்த செயல்களை இத செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தீர்மானம் வரும்ல. அப்ப அதுக்கு எதுங்க காரணம்? அது புத்தி தாங்க காரணம். அப்ப என்ன பண்ணுது? அப்போ ஒரு செயல் மூலமாட்டு மனசுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அந்த செயலுக்கு செய்யறதுக்கு காரணமாட்டு இருக்கக்கூடிய புத்திய பத்தி பேசுது இந்த மந்திரம். அடுத்தது புத்திய பத்தி பேசுது. அப்போ என்ன பண்ணுது? இந்த புத்தி தான் அனுபவத்துக்கு காரணமாட்டு இருக்குங்க. அப்போ இந்த புத்திக்கு என்னங்க காரணம்? இந்த புத்திக்கு இதுதான் இது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இல்லையா? இது இப்படி இந்த காரியத்த செய், இந்த காரியத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புத்திக்கு விஷயங்கள் போகணும்ல. அப்ப இந்த புத்திக்கு எப்படி இந்த விஷயங்கள் கிடைக்குது? அப்ப இந்த புத்திக்கு விஷயங்கள் போகுறதுக்கு ஏதாவது ஒண்ணு அங்க இருக்கணும்ல. அப்ப இந்த புத்திக்கு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, புலன்கள் நமக்கு என்ன இருக்கு? கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் நமக்கு என்ன செய்யுது? ஒரு விஷயங்கள கொண்டு போய் குடுக்குது. இந்த காது க ஒரு விஷயத்த கேட்ட உடனேயே, "பாத்தியா இது இந்தந்த மாதிரி எல்லாமே நடக்குது. எலக்ஷன் வருது. நம்ம ஓட்டு போட போணும். அத மிஸ் பண்ணக்கூடாது." அப்படின்னு நினைக்குது. இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும். ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்குது. அப்ப உடனே புத்தி என்ன பண்ணுது? ஸ்வீட்டுன்னா இதுதான் ஸ்வீட். பாயாசம் தான் ஸ்வீட். லட்டு தான் ஸ்வீட் அப்படிங்கிறத புத்தி தீர்மானம் பண்ணுது. பாருங்க. அப்ப என்ன ஆகுது? புத்தி தீர்மானம் பண்ணி லட்டு செய்யணும் அப்படிங்கக்கூடியதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆசைய தூண்டி, அப்ப என்ன பண்ணுது? கருவிகள கொண்டு நம்மளுக்கு வந்து அந்த லட்டு செய்யறதுக்கு உண்டான சாமான்கள் எல்லாத்தையுமே வச்சு நம்மள வந்து லட்டுவ பிரிப்பேர் பண்ண வைக்குது. அது என்ன பண்ணுது? சாப்பிட்டு இந்த மனசு என்ன பண்ணுது? ஆஹா! சுகமாட்டு நான் அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு அனுபவிச்சு முடிச்சுக்குது. இல்லையா? நெனச்சு பாருங்க. அப்போ இது அடுத்தது என்ன பண்ணுது? இந்த புத்திக்கு விஷயங்கள் எப்படி கிடைச்சது? லட்டு சாப்பிடணுங்க கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த சும்மா உட்கார்ந்திருக்கும்போது லட்டு சாப்பிடணும்னு தோணலைல. கண்ணு ஏதாவது ஒண்ண பாக்குது. காது ஏதாவது ஒரு விஷயங்கள பத்தி கேக்குது. அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களோட பயணிக்கும்போது என்ன ஆகுது? அது புத்திக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன குடுத்து, நம்மளுக்கு வந்து
அத செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு போறது. அப்ப புத்திக்கு விஷயங்கள் போகுறதுக்கு காரணம், புலன்கள் கொண்டு தரக்கூடிய விஷயங்கள். சரி. இப்ப இந்த கண்ணு, காது இந்த மாதிரியான இந்திரியங்கள் கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் ஒரு புத்திக்கு கொண்டு போகுதுன்னா, ஏங்க கண்ணு கண்ணு வந்து எங்க இருக்கு? தலைக்கு மேல இருக்கு. கண்ணு, மூக்கு, காது எல்லாமே பாருங்க இந்த உடம்பினுடைய மேல் பாகத்துல இருக்கு. கீழ இல்ல. கீழ கை இருக்கு, கால் இருக்கு இல்லையா? ஆனா கண்ணு வந்து மேல தானே இருக்கு. மூக்கும் மேல தான் இருக்கு. ஆனா கண்ணு இங்க இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு அது எப்படி வந்து புத்திக்கு போக முடியும்? கண்ணு ஒரு விஷயத்த பாக்குது. மூக்கு ஒரு வாசனைய தான் நுகருது. அது ஒரு வாசனை மட்டுமே தான். அது வந்து என்ன வாசனைங்கிறது வந்து உள்ளுக்குள்ள டக்குன்னு ஒரு ப்ராசஸ் ஓடிருது பாருங்க. இப்போ கிச்சன்ல ஒரு அம்மா வந்து வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஹால்ல தாண்டி, கிச்சன் தாண்டி, அது ஒரு ரூம தாண்டி, ஹால தாண்டி, வெளியில கேட்ட தாண்டி, அங்க வாசல்ல ஒருத்தர் வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. ஒரு சவுண்ட் கேக்குது. அது என்ன சவுண்டுன்னு தெரியாது. காதுல கேட்கிறது ஒரு சப்தம் மட்டுமே. அந்த சப்தத்த உள்வாங்கின ஒரு க்ஷணம், அதாவது ஒரு செகண்ட் அவ்வளவு கூட சொல்லவே முடியாது. அந்த சப்தம் காது கிரகிக்கக்கூடிய அதே நேரத்திலவேயே அந்த அம்மா உள்ள இருந்து சொல்லும், "வாசல்ல யாரோ வந்திருக்காங்க போய் பாருங்கன்னு." இல்லையா? அப்ப பாருங்க, காது ஒரு சப்தத்த உள்வாங்கின உடனேவேயே இது காலிங் பெல் சவுண்டு, அது நம்ம வீட்டு சவுண்டு, அது இங்க தான் அடிக்குது, யாரோ வந்திருக்கிறாங்க, அதனால தான் அந்த சவுண்டு கேக்குது. எவ்வளவு விஷயங்கள். அதோட 2 தடவ சேர்த்து அடிச்சுட்டாங்கன்னா, ஏங்க இன்னார் தாங்க வந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த மாரிலாம் அடிப்பாங்க. போகுதா? நெறைய கம்பேரிட்டிவிட்டீஸ் நெறைய போயிடும். இதெல்லாம் எப்படி நடக்குது? கண்ணு ஒரு விஷயத்த பார்த்த உடனேவேயே, உள்ளுக்குள்ள நெறைய எண்ணங்கள் நம்மளுக்கு ஓடி வந்துருது. அதெல்லாம் எப்படி நடக்குது? எங்கேயோ வந்து ஒரு வாசனை ஒரு 4 வீடு தள்ளி அங்க எங்கேயோ ஒரு ரசமோ, சாம்பாரோ, ஒரு குழம்போ ஏதாவது ஒண்ணு வைக்கிறாங்கன்னு உண்டுமானா, நம்ம என்ன சொல்லிடுறோம்? இங்க இருந்துட்டு அவங்க வீட்ல இந்த சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்மெல்ல வாசனை நல்லா வருது அப்படின்னு சொல்றோம். எப்படி அதெல்லாம் சொல்ல முடியுது? அப்ப இங்க புத்திக்கு எப்படி டிராவல் பண்ணுது? அப்படின்னா, இந்த கடத்திங்கிறது வந்து என்னது கடத்துதுன்னா, இந்த பிராணன். நம்ம சுவாசம் இருக்கு பாருங்க. இது என்ன பண்ணுதுன்னா, வியானன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த வாயு என்ன பண்ணுது? பூரா வியாபிச்சிருக்கு. காற் காற்றடைத்த பைன்னு நம்ம வந்து சொல்றாங்க ஞானிகள். இந்த உடம்ப பூரா இந்த காத்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பிராணன் என்ன பண்ணுது? அங்க காது வழியாட்ட வாங்கின விஷயத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள இங்க இருந்து அது அங்க கடத்தி விட்டுருது. அப்ப என்ன செய்யுது? பிராணன் என்ன பண்ணுதுன்னா, கடத்திகளாட்டு வேலை செய்யுது. இங்கேயே இருந்து அங்க கொண்டு போய் ஒரு புஷ் பண்ணி, இங்க கொண்டு போய் சேர்த்து அத திங்க் பண்ண வைக்குது. சரி. இந்த பிராணன் ஆகட்டும், இந்த இந்திரியங்கள் ஆகட்டும், எதுவாட்டு இருக்கட்டுமே. இப்போ ஒரு ஒரு பாடி கிடக்குதுங்க. ஒரு டெட் பாடி கிடக்குது. இந்த டெட் பாடி அதுக்கும் கண்ணு இருக்கு, அதுக்கும் மூக்கு இருக்கு, காது இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா, அதனால இயங்க முடியுமா? அதே மூக்கு இருக்கு. அதனால சுவாசிக்க முடியுமா? பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. ஒரு டெட் பாடி இருக்கு. சுத்தி எல்லாருமே நின்னு அழுதுகிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஐயோ! போயிட்டாருன்னு. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சுவாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் அந்த மூக்க அவர்கிட்டவே தானே இருக்கு. எழுந்திருந்து எனக்கு சுவாசம் பத்தல. நான் இன்னும் மூச்சு விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சுவாசம் விட்டுக்கலாமே. ஏன் விட முடியறதில்ல? அப்படின்னா, அதுக்குண்டான சக்தி அங்க இல்ல. எப்படி மூச்ச வெளியில இருந்து உள்ள இழுக்கிறதுக்கு உண்டான அந்த சக்தி அங்க இல்ல. அது இப்போ என்ன ஆயி போயிடுச்சு? அதுக்குள்ள இருக்கிற எது ஆதாரமாட்டு இருந்து அந்த உடம்ப இயக்கி, இந்த வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு பிராணன உள்ள வாங்கி, அது வெளியில விட்டு இவ்வளவு விஷயங்களுக்கும் பண்ணுவதற்கு எது காரணமாட்டு இருந்ததோ, அது அங்க இல்ல. அப்போ இந்த இடத்துல இது என்ன
பேசுதுன்னா, இது எல்லாத்துக்குமேயே ஆதாரமாட்டு இருக்கிறது பிரம்மம், ஆத்மா, இறைவன்னு சொல்லிட்டு ஒரு சக்தி இல்லாமல் இந்த பிராணன் இயங்காது. இந்த பிராணன் இல்லாமல் இந்த புலன்கள் செயல்படாது. இந்த புலன்கள் செயல்படாமல் புத்திக்கு எந்த ஒரு விஷயங்களும் போகாது. இந்த புத்திக்கு எந்த விஷயமும் போகவே இல்லை என்றால், மனதிற்கு விஷயங்கள் இல்லை. இந்த மனதிற்கு விஷயங்கள் இல்லாதபோது அங்கே அனுபவங்களும் இல்லை. எப்படி கொண்டு வருது பார்த்தீங்களா? இதுதான் இந்த மந்திர புஷ்பத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரி. இப்ப கடைசி என்ன பண்ணுது? ஆத்மாவ பத்தி பேசுது. ஒரு கட்டத்துல நம்ம இத ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு மந்திரமா நம்ம பார்க்க போறோம். இப்ப இது வந்து ஒரு அறிமுக உரையாட்டம் உங்களுக்கு நான் குடுக்குறேன். இதுல என்ன இருக்குங்கிறதுக்கு சொல்ல வரேன். அப்ப என்ன பண்ணுது? ஆத்மாவ பத்தி பேசுது. இறைவன்கிறத பத்தி பேசுது. இது எதனோட கம்பேர் பண்ணுது? சூரியன் தான். சூரியன் இல்லாமல் இங்க தண்ணிக்கு எது ஆதாரம் அப்படிங்கிறது மாரி கொண்டு வருது எல்லாம். அப்ப ஆத்மாவ பத்தி பேசிட்டு, சரி அப்ப ஆத்மா இறைவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். அது இல்லைனாக்கா ஒண்ணுமே இல்ல. ஆஹா! நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு புரிஞ்சு போச்சுல்ல. ஏன்னா ஏதோ ஒரு சக்தி வேணும். அது இல்லைனாக்கா ஒண்ணுமே இல்ல. நம்மளே சாதாரணமாட்டே சொல்லிக்குவோம். என்ன நம்மளுடைய உடம்பு எல்லாமே நமக்கு மேல ஒரு சக்தி இயங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுறோம். ஆனா அந்த சக்தி எப்படிப்பட்டது? அது எங்க இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது எப்படிப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத இந்த மந்திரம் வந்து வலியுறுத்துது. ஏன்னா, இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்த ஒரு தத்துவங்களா பிரம்ம தத்துவத்த பத்தி பேசுது. பிரம்ம அது இல்லைன்னாக்க ஒண்ணுமே இல்ல. இறைசக்தி இல்லைன்னா எதுவுமே இல்ல. பிரம்ம தத்துவம் இல்லைனாக்க இங்க ஒண்ணுமே இல்லன்னு பேசுது. அது பேசுனதுக்கு அப்புறமா டக்குன்னு திரும்ப கீழ இறங்கி எங்க வருதுன்னாக்க, மனசுக்கு வருது. ஏன் இந்த மனசுக்கு வரணும் அப்டின்னா, மனச அது வந்து எதனோட ஒப்புமைப்படுத்தி பேசுதுன்னா, சந்திரனோட ஒப்புமைப்படுத்தி பேசுது. சூரியனுடைய ஒளிய கிரகிச்சு தான் அந்த சந்திரன். சூரியன் இல்லாமல் அந்த சந்திரன் இல்லை. சந்திரனுக்கு ஒளி இல்லை. அப்ப என்ன பண்ணுதுன்னா, சூரியன் கிட்டக்க இருந்து தான் இந்த சந்திரன் ஒளிய உள்வாங்கி, அது ராத்திரிக்கு நில ஒளியாட்டு அது ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறது. இது எல்லாருக்குமேயே தெரியும். இதுல எல்லா சயின்ஸும் இதத்தான் சொல்லுது. ஆனா சந்திரனுக்குன்னு தனிப்பட்ட ஒளி கிடையாது. ஆனால் அந்த சந்திரன் ஒளி வீசும் பொழுது, அது தன்னுடைய ஒளி போல தானே பிரகாசிக்குது. சூரியன் கிட்டக்க இருந்து நான் ஒளிய வாங்கி நான் உங்களுக்குள்ள வீசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுதா? இல்ல. அப்படி எதுவும் சொல்லல. அது சந்திரன் ஒளிய நம்ம வந்து நிலா ஒளின்னு நம்ம சொல்றோம். அத நாம அப்படியே தான் ரசிக்கிறோம். இது வந்து சூரியன் கிட்டக்க இருந்து உள்வாங்கி தான் இது ஒளி வீசிக்கிட்டு இருக்குது. இது வந்து உண்மைக்குமே இதனுடைய ஒளி இல்ல. அதனால நம்ம அத உதாசீனப்படுத்துறோமா? அப்படி இல்ல. அப்ப என்ன இதுக்கு இது மூலமா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த சூரியனிடமிருந்து ஒளிய வாங்கி தான் இந்த சந்திரன் இங்க வருது. அப்படிங்கிறது இருக்கும்போது, இங்க எல்லாமேயே படைப்புகள் எல்லாமேயே ஒரு நியதிக்கு உட்பட்டு தான் இருக்கு. இதுல சந்திரன்ங்கிறது சூரியனுக்கு வேறாக இல்ல. ஏன்னா, அதனுடைய ஒளி சூரியனிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒளியே தான். அப்போ அந்த ஒளி வந்து நாம நிலா இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதனுடைய பிரைட்னஸ் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லன்னாக்க தெரியுமா? தெரியாது. சந்திரன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அதனுடைய என்னடா இது திடீர்னு வானத்துல ஒரு பௌர்ணமின்னு சொல்றாங்க, ஒரு நிலா வருது, திடீர்னு அது காணாம போயிடுது. நம்ம அமாவாசைன்னு சொல்லிடுறோம், இருட்டுங்கிறோம். பாருங்க நம்ம நம்ம தானே நெறைய வச்சுக்கிறோம். அப்ப இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்ங்கிறது வரைக்கும் நம்மளுக்கு இந்த மந்திரம் வந்து பேசுது. அப்போ இந்த சந்திரன்ங்கிறத எப்படி எடுத்துக்குதுன்னா, மனசுன்னு எடுத்துக்குது. மாயான்னு எடுத்துக்குது. அப்போ இதுக்கு சக்தி எங்கிருந்து தான் கிடைக்குது? சூரியன் கிட்டக்க இருந்து தான் கிடைக்குது. ஆனால் இந்த மனசு என்ன பண்ணுது? வெளியில வந்த உடனேயே பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த ஒரு மனம் என்ன பண்ணுது? பலவிதமான அபிமானங்கள கொண்டு, ஆஹா! நான் தான் எல்லான்னு சொல்லி என்ன பண்ணுது? தனித்துவமான அடையாளங்களை கொண்ட ஜீவனாட்டு தன்னை பாவிச்சுக்குது. அப்படி ஜீவனாட்டு தன்னை பாவிச்சுக்கவும் செய்யலாம். அல்லது நான் இந்த
சூரிய ஒளியிலிருந்து தான் எனக்கு இந்த ஒளியே எனக்கு கிடைச்சது. அதாவது இந்த பிரம்மத்திலிருந்து தான் நான் வெளிவந்திருக்கிறேன். இந்த பிரம்மத்திலிருந்து நான் வேறானவன் இல்லை. எனக்குன்னு சுயமாட்டு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே பிரம்மத்தினுடையதுன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகி அந்த ஈஸ்வர தன்மையிலயும் இருக்கலாம்ல. 2 விதம் இருக்கு. அப்போ இந்த இப்படிப்பட்ட இந்த மனப்பாங்குகள பத்தி அடுத்தது வந்து இந்த சூரியன்ல இருந்து இந்த சந்திரன் வந்ததுன்னு சொல்லிட்டு இத பத்தி பேசுது. அப்படி இந்த சந்திரன பத்தி பேசக்கூடிய இதுதான், அடுத்தது என்ன பத்தி பேசுதுன்னா, நட்சத்திரங்கள பத்தி பேசுது. நட்சத்திரங்கள்னாக்க இதுல என்னன்னா, நட்சத்திரங்கள பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்கும் வானத்துல. அது எங்கேயோ ஒரு தூரத்துல மின்னிக்கிட்டு அங்க இங்கன்னு இருக்கும். ஒரு கூட்டமாட்டே இருக்கும் நட்சத்திரங்கள். இப்ப அந்த நட்சத்திரங்கள், இது இப்படித்தான் இருக்குங்கிறது ஏன்னா இப்ப நம்ம கொண்டு போய் இந்த இடத்துல நான் இந்த ஒரு நட்சத்திரத்த நான் கொண்டு போய் பொருத்தி எடுத்து வைக்கிறேன். இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல இப்படி இப்படி வரணும்னு சொல்லிட்டு நான் டிசைன் பண்ண முடியுமா? முடியாது. அது யாராலயுமே டிசைன் பண்ணவே முடியாது. நட்சத்திரங்கள. அது அங்கேயே தான் இருக்கு. அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்ல. அத மாற்றம் பண்ணவும் முடியாது. அப்போ இந்த நட்சத்திரங்களை எதனோட உவமைப்படுத்துதுன்னா, பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் எல்லாமே ஈஸ்வர சித்தப்படி தான் இங்க நடக்குது. ஈஸ்வர நியதிக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்குது. அந்த ஒழுங்கை யார் புரிந்து கொள்கிறார்களோ, அவர்களே பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு, நிகழ்வுகள எல்லாத்தையும் அப்படியே நின்னு வேடிக்கை பார்க்கிறது. ஏன்னா, ஈஸ்வர காரியமாட்டு அங்க ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. அந்த காரியங்களோட சம்பந்தப்படாமல் தனித்து நிக்கிறது. அப்ப இந்த ஒரு புரிதல அந்த நட்சத்திரங்கள்ங்கிறது நம்மளுக்கு வந்து கொண்டு வருது. சரி. சடனா பாருங்க, டக்குனு என்ன பண்ணுது? மேகங்கள் வந்து சூரியன மறைச்சிருது, சந்திரன மறைச்சிருது, நட்சத்திரங்கள மறைச்சிருது, எல்லாத்தையும் மறைச்சிருது. இல்லையா? மேகங்கள்ங்கிறது. அப்ப இந்த மேகங்கள பத்தி அடுத்தது பேசுது. இந்த மேகங்கள்னா என்ன? அப்டின்னா, மழை நீருக்கு அதாவது நீர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம்னு ஆரம்பத்திலயே சொல்லுது இல்லையா? "நீரின்றி அமையாது உலகு" அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க பாருங்க, அடுத்தது நீருக்கு எது ஆதாரம்? மழை தான் ஆதாரம். மழைக்கு என்ன வேணும்? மேகம் வேணும். இல்லையா? மேகம் வேணும். அப்ப அந்த மழைங்கிறது வந்து சூழ்கொண்ட அந்த ஒரு மேகம், அது என்ன செய்யுது? எப்போ வேணும்னாலும் நம்மளே பார்ப்போம். நல்லா இருண்டு கருத்து போய் இருக்கு. எந்த நிமிஷம் வேணும்னாலும் மழை கொட்டலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா கொட்டுறதும், கொட்டாததும் நம்ம கையில இல்ல. டக்குன்னு ஒரு காத்தடிச்சு மேகம் எங்கேயோ கலைஞ்சும் போயிடும். இங்க மழை பெய்யாது. நம்மளே பார்த்துருக்குறோம். இது அனுபவத்துல நமக்கே தெரியும். அப்ப இது என்ன சொல்ல வருதுன்னா, உள்ளுக்குள்ள விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. ஈஸ்வர சித்தமாட்டு இருக்கக்கூடியது உள்ளுக்குள்ள இருக்கு. அது எப்போ வேணும்னாலும் வெளிப்படலாம். வெளிப்படாமலும் இருக்கலாம். அப்ப இதுல ஈஸ்வர சித்தம்ங்கிறது நமக்குள்ள நம்ம என்ன கொண்டு வரோம்னா, தாட்ஸ் எண்ணங்கள் எப்ப வேணும்னாலும் வரலாம். இல்ல எண்ணங்களே வராமலும் இருக்கலாம். அல்லது எண்ணங்கள் மாற்றப்படலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப நம்ம இத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இங்க ஈஸ்வர சித்தமாட்டு தான் ஒரு காரியங்கள் இயங்குதுங்கிறத சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு, இங்க எத பத்தி பேசுதுன்னா, எண்ணங்கள பத்தி பேசுது. ஏன்னா, ஏன் இதுல எண்ணங்கள பத்தி பேசணும்? ஈஸ்வர சித்தமாட்டு தான் இங்க காரியங்கள் நடக்குது. அதோட முடிச்சிரலாம். ஆனா, இங்க தனித்துவமான ஒரு எண்ணத்த நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேனே! இது ஈஸ்வர எண்ணமா? அல்லது தனித்துவ எண்ணமாங்கிறது எனக்கு தெரியறது இல்லையே! ஆனா, நான் என்ன நினைச்சுட்டு இருக்கிறேன், இது எல்லாமே என்னுடைய எண்ணம். நான்கக்கூடிய ஒரு அகங்காரத்தினால எழக்கூடிய எண்ணம். இதை நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன். நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படியாக நான் இருக்க மாட்டேன். இப்படித்தான் நான் வாழ்வேன், இப்படி நான் வாழ மாட்டேன். நான் சொன்னா கேட்கணும். நான் சொன்னா எல்லாரும் கேட்கணும். கேட்கலைன்னா எனக்கு பிடிக்காது. அப்படி கேட்கலைன்னா, எனக்கு வந்து இவங்கலாம் சரியில்லாதவங்க. நம்மளே ஒரு அ ஒரு ஒரு கருத்து கணிப்பு நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் என்னத்துனால? எண்ணங்கள் தான் காரணம். எண்ணங்கள் தான் காரணம். அப்ப இங்க
ஈஸ்வர சித்தமாட்டு காரியங்கள் நடக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா, இங்க எண்ணங்கள பத்தி பேசுது. மேகங்கள பத்தி பேசுது. மேகங்கள்ங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, வெளிவராத ஆசைகள், வெளிவராத எண்ணங்கள். அது எப்போ வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா என்ன ஆகுது? உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா செயல்படுத்தக்கூடிய நேரம் இன்னும் வரல. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா? என் மனசுக்குள்ள நான் இந்த மாரி நெனச்சு இந்த ஒரு காரியம் பண்ணணும்னு நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நான் நெனச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அதற்குண்டான சரியான சந்தர்ப்பங்கள் எனக்கு வரல. ஆனா வரது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மேகங்கள். மழைக்குண்டான மேகங்கள். சரி. எண்ணங்கள பத்தி பேசுது. எண்ணங்கள பத்தி பேசினது, அடுத்தது என்ன வருதுன்னா, பருவங்கள பத்தி கொண்டு வருது. சம்வத்சரம், காலங்கள், பருவ காலங்கள் அத பத்தி பேசுது. எண்ணங்களுக்கு அடுத்தது இந்த காலங்கள பத்தி பேசுது. ஏன் இந்த காலங்கள பத்தி அது ஏன் பேசுவானே? ஏன்னா, எண்ணங்கள் எப்போதும் ஒரு போலவே இருக்கிறது இல்லைங்க. எண்ணங்கள் மாறிக்கிட்டே தாங்க இருக்கு. குழந்தைகள்ல நாம என்ன பண்றோம்? ஒரு பொம்மைக்கு வந்து ஒரு கொட்டடிக்கிற பொம்மை இருக்கும் இல்லையா? ஒரு கீ குடுத்தானாக்கா, அது ட்ரம் அடிக்கக்கூடிய ஒரு பொம்மைய பார்த்து, அந்த குழந்தை வந்து பொக்கவாய காட்டி நல்லா சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்கும். நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த குழந்தை. அதுக்கப்புறமா அந்த பொம்மையவே தூக்கி வச்சு சுத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்ச காலம் கழிச்சு பாருங்க, அந்த பொம்மை எங்கேயோ போயிருக்கும். அதுக்கு அடுத்தது அதுக்கு ஒரு பால் கிடைச்சிரும். அப்புறமா நான் பால் விளையாடணும்னு சொல்லிட்டு போகும். இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னது கிரிக்கெட் பால். பேட்டும், பாலும். அதை வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, பேட்டும், பாலும் போயிடும். அப்புறமா ஒரு ஃபோன வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும். இப்ப எல்லா குழந்தைகளுக்கும் கையில ஃபோன் இருக்கு. இப்போ கொண்டு போயி அந்த குழந்தைங்க கிட்டக்க ஒரு ட்ரம் அடிக்கிற பொம்மைய குடுத்து, "நீ இத பாரு, நீ இத வச்சு விளையாடுன்னு" சொன்னா விளையாடுவோமா? இத்தன வயசுக்கு அப்புறம். நான் என்ன குழந்தையான்னு கேட்போம் இல்ல? நான் என்ன குழந்தையா? எனக்கு வந்து இந்த ஒரு விளையாட்டு அடிக்கிற, இந்த ட்ரம் அடிக்கிற பொம்மை, இந்த குரங்கு பொம்மை இது எல்லாத்தையும் என்கிட்ட காட்டி என்ன விளையாடுறியா? நீ என்ன கிறுக்காக்குறியா? அப்படின்னு கேட்போம்ல. எவ்வளவு சுவாரஸ்யமாட்டு இந்த சப்ஜெக்ட் வந்து போகும். அப்ப வந்து ஏன் இந்த பருவங்கள பத்தி பேசுது அப்படின்னா, எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். பருவத்துக்கு தகுந்த மாரி மாறும். இங்க பருவம்ங்கிறது இயற்கையில நம்ம வந்து பருவம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, நம்ம என்ன சொல்லுவோம்? மழைக்காலம் இருக்கு, வேநீர் காலம் இருக்கு, இளவேனில், முதுவேனில், இலையுதிர் காலம். பனிக்காலம்னு எடுத்துட்டோம்னா, முன்பனி, பின்பனி இல்லையா? முன்பனி காலம், பின்பனி காலம் அப்படின்னு வச்சிருக்கிறோம். அப்புறமா கார்காலம், அப்புறமா வசந்த காலம், இப்படியாக பருவங்கள், காலங்கள் கூட நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்குதுங்க. அப்படின்னு இயற்கையை சொல்லும்போது, நமக்கு இங்க என்ன சொல்ல வருது? நாம இதுல என்ன விஷயத்த உள்ள சொல்ல வருதுன்னா, நான் என்னைக்கும் குழந்தையாட்டே இருக்கிறதே இல்ல. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நாள்தோறும் வளர்ந்துகிட்டே இருக்கிறேன். நெறைய வளர்ந்து வரும்போதே பாருங்க, ஓரொரு காலத்திலயும் எனக்கு ஓரொரு அனுபவங்கள் எனக்கு கிடைக்குது. என்ன அனுபவங்கள் கிடைக்குது? எது புரியுதோ இல்லையோ, ஆனா சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய பொம்மைய விளையாடுறதுக்கு குடுக்குறது, பெரியவனானதுக்கு அப்புறமா இந்த பொம்மை குழந்தைகள் விளையாடக்கூடியது. நான் விளையாடுறதுக்கு இல்ல. அதனால எனக்கு இது வேண்டான்னு சொல்லிடுறோம். வெளி விஷயங்கள் தெரியலையானாலும், ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாதவனுக்கு கூட இந்த ஒரு விஷயம் புரியுது இல்லையா? நான் அத வச்சு சொல்ல வரேன். அப்ப எனக்கு இது வேண்டாம். ஏன்னா இது வந்து குழந்தைகள் விளையாடக்கூடியது. நான் இப்ப வளர்ந்துட்டேன். அதனால எனக்கு இது தேவையில்ல. அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பருவம். குழந்தையாட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா வாலிப வயசு வந்துருது. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறான். வேலை தேடுறான். சொத்துக்கள சேர்க்கிறான். அப்புறமா வயோதிகம் வந்துருது. வயோதிகத்துக்கு அப்புறமா என்ன அவங்க பார்க்க மாட்டாங்களா? இவங்க பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அல்லாடுறான். முதுமையில நோய் வந்துருது. அப்ப பாருங்க, இது அவ்வளவுமேயே ஒருவனுடைய அனுபவங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இங்க வந்து அனுபவத்த பத்தி தான் பேசுது. அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாமே எதுக்கு? இந்த பிரம்மத்த உணர்றதுக்கு தாங்க. வாழ்க்கையில நான் இவ்வளவு நாளும் வச்சிருந்தேன். எதுவுமேயே நிலையே இல்லாததுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு இந்த மாதிரியாட்டு வந்துடுச்சு. இனிமேல் நான் நிலைத்த ஒன்னை பத்தி நான் பிடிச்சுக்க போறேன். அதனால நான் வந்து முன்னேறுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருது. வராதது அந்த தனிப்பட்ட மனசனுடைய இத பொறுத்து இருக்கு. அப்ப பாருங்க, அப்ப அடுத்தது இந்த பருவங்கள பத்தி பேசுது. அப்போ இந்த பருவங்கள் இங்க கூடியதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு அனுபவ அறிவு கிடைக்குது. அனுபவ பதிவுகள் எல்லாமேயே இந்த பருவ காலங்கள்ல தான் நடக்குது.
வளர்ந்த குழந்தையில இருந்து வயோதிகம் வரைக்கும் வரக்கூடிய அவருடைய ஒரு ஆள், ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தை 60, 70 வயசு ஆகுதுன்னா, அந்த 60, 70 வயசுகளோட அவர் போறதில்ல. என்ன ஆகுது? அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவ பதிவுகளோடவே தான் அவர் வளர்ந்துகிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த அனுபவம் ஒடுங்கி இருக்கு. எண்ணங்கள் போய் என்ன எண்ணம் செய்யுது. தனி பாட்டு இருந்தாலும் இல்லையா? ஒரு அனுபவம் அது என்ன தன்னை ஒரு தனித்த ஜீவனாட்டு அடையாளப்படுத்திக்கிட்டு, அந்த ஆசைகள் தனக்கு நிறைவேறணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி, தன்னை ஒரு தனித்துவமான ஒரு ஜீவனாக உட்படுத்தி, அதுக்காக வேண்டி அது என்ன பண்ணுது? போராட ஆரம்பிக்குது. அப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு நிலைக்கு ஸ்தூல ரூபம் அப்படிங்கும்போது, நமக்கு எதெல்லாம் சொல்லுது? அது ஒரு அனுபவத்த தர்றதுக்காக வேண்டி இருக்கு. அந்த அனுபவம் எதனால கிடைக்குது? நீர்ங்கிறது ஒரு அனுபவம். மலர்ங்கிறது ஒரு தகவலாட்டு போயிடுது. காற்றுங்கிறது ஒரு தொடர்பாட்டு போயிடுது. மேகம்ங்கிறது வெளிவராத ஆசைகளாட்டு போயிடுது. காலம்ங்கிறது மாற்றங்கள பத்தி பேசுது. அப்போ இதெல்லாம் ஒரு ஸ்தூல தேகம் அப்படிங்கிறத கொண்டு வந்து, நீ தனித்த ஜீவனாட்டு இருந்தேன்னு உண்டுமானால், இந்த தனித்த ஜீவத்துவத்துக்கு ஏன் வருது? ஏன் இந்த தாட்ஸ் வந்து வெளியில வருது அப்படின்னா, தன்னை அப்போ தன்மயம் ஆவதற்காக வேண்டியே தான் இந்த அத்தனை விஷயங்களும் நடக்கிறது என்று, இது எல்லாமேயே பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்துல மையமாட்டு வச்சே தான் நிகழ்கிறதே தவிர, பிரம்மத்திற்கு வேறாக இங்கே எதுவுமேயே நடைபெறவே இல்லைங்கிறதையும் புரிய வச்சு, பிரம்மத்தின் நிலை பெற்றவன் பாக்கியசாலி. எப்படி? இவ்வாறு பிரம்மம் இல்லாமல் எதுவுமேயே இல்லைங்கிறத உணர்ந்து பிரம்மத்தில் யார் நிலை பெறுகிறானோ அவனே பாக்கியசாலி. அவனே சகல ஐஸ்வர்யங்களையும் அடைந்தவனாகிறான் அப்படிங்கிறதோட இந்த மந்திர புஷ்பம் முடிகிறது.